வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதம்னாலே ஆடி மாதம்ல அடிக்கிற காற்றுல அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம சட்டை கூட ஆட மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு இருக்குது. காற்றே இல்லை ஆடி மாதத்தில். ஆடி மாதம் பார்த்தீங்கன்னாலே அந்த ஒரு குளிர்ச்சியான காற்று, அங்கேயும் இங்கேயும் பெய்யக்கூடிய மிதமான மழை, அந்தளவுக்கு நம்ம பருவகாலம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த காலநிலை ஃபுல்லாகவே மாறி போயிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல் நீனோ, அந்த காலநிலை மாற்றத்தால தான் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே மிகப்பெரிய பாதிப்பு தாங்க. காரணம், ஜூன் மாதம் எப்பயுமே நம்ம குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வருவாங்க. மேட்டூர் அன்னைக்கு தண்ணி வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தண்ணி இல்லை. பின்னாடி வரக்கூடிய சம்பா சாகுபடி கூட தண்ணி கிடைக்குமாங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த பருவநிலை மாற்றத்தினால தான். ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிருச்சிங்க. நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடக பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா காவிரி நீர் படுகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யக்கூடிய காலநிலை. ஆனால் இப்போ மழை இல்லை. திட்டத்தட்ட ஒரு 35% மழை இல்லாத சூழ்நிலையில தான் இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கு. அதனால தான் நம்ம காவிரிக்கும் தண்ணி வராமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கு. நாம் கர்நாடகிட்ட தண்ணி கேட்டுகிட்டே இருக்கோம். உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் கூட. ஆனால் அது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்காங்க. இந்த எல் நீனோ விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லைங்களா, அது மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் இப்போ சூடாக இருக்கும். இந்த வெயில் காலம் முடிகிற காலத்தை அந்த சூடான நீர் பருவக்காற்று சுழற்சி மூலயமா நம்ம ஆஸ்திரேலியா பக்கம் அந்த சூடான தண்ணீரை நவுத்திட்டு வந்துடும். ஆனால் இந்த எல் நீனோ காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இங்கே நகர்ந்து வராமல் அங்கேயே தென் அமெரிக்கா பகுதியிலேயே, அதாவது பெரு நாட்டின் அருகிலே அந்த பகுதியிலேயே அந்த சூடான நீர் அங்கேயே தேங்கி இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால உலகளாவியத்தில் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி எல்லாருமே பாதிக்கப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி பாதிக்கப்படுறதுனால நம்ம தென்மேற்கு பருவக்காற்று பலவீனம் அடையுது. அங்கே தென்மேற்கு பருவக்காற்று சரியானபடி வீசலை. இந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு சரியானபடி மழை கிடைக்கிறது கிடையாது தென்மேற்கு பருவமழையில் இந்த எல் நீனோ காலகட்டத்தில். இதனால் பின்னாடி வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை பாதிக்கப்படுமா அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை பாதிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். வடகிழக்கு பருவமழை சரியான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் காலத்தில் தெரிய வரும். இப்போ இந்த எல் நீனோ காலகட்டத்தில் மழை கம்மியாக இருக்கனால அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் நாம் தண்ணீரை சேமிக்க பழகணும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்காங்க. நாம் எப்பயுமே தண்ணீரை சேமிச்சிட்டு இருந்தால் நமக்கு அது சரியாக கை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில். இந்த பாதிப்பு முக்கியமாக இப்போ இருக்க பாதிப்பு இப்போ மட்டும் கிடையாதுங்க. அடுத்த வருடம் வரக்கூடிய கோடை வெயிலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம தண்ணீரை வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்துவோம். நன்றி.